மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது சுந்தர் சியின் அரண்மனை 4 திரைப்படத்தின் திரைவிமர்சனம். கோடை விடுமுறை ஆரம்பித்துள்ளதை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸுக்கு வரிசை கட்டி நிற்கின்றன. அதில் இன்று பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த அரண்மனை 4 வெளியாகி உள்ளது. ஏற்கனவே 3 பாகங்கள் வந்த நிலையில் இது எப்படி இருக்கும் என்ற கேள்வி அனைவருக்கும் இருந்தது. மீண்டும் பேய் கதையை ஒரு சவாலாக எடுத்து இப்படத்தை கொடுத்திருக்கும் சுந்தர் சி அதில் ஜெயித்தாரா என்பதை இந்த விமர்சனத்தில் காண்போம். சுந்தர் சியின் தங்கையான தமன்னா காதலித்து வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்து கொள்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வருகிறது. மேலும் தமன்னாவின் கணவர் சந்தோஷ் பிரதாப்பும் நெஞ்சு வலியால் உயிரிழக்கிறார். அதையடுத்து தங்கையின் வீட்டுக்கு செல்லும் சுந்தர் சி இந்த மரணங்களின் பின்னணியை கண்டுபிடித்தாரா? தங்கை மற்றும் மகளை கொல்லும் பேய் யார்? அந்த வீட்டில் என்ன நடக்கிறது போன்ற பல கேள்விகளுக்கு அரண்மனை 4 விடையளிக்கிறது. வழக்கமாக சுந்தர் சி படங்களில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது. அதேபோல இதிலும் விடிவி கணேஷ், கோவை சரளா, யோகி பாபு, லுல்லு சபா சேசு என பலரின் காமெடி நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது. மேலும் கிளாமர் குயினாக நாம் பார்த்த தமன்னா இதில் அட்டகாசமான நடிப்பை கொடுத்து அசத்தி இருக்கிறார். இதுவே படத்திற்கு மிக பெரும் பலமாக இருக்கிறது. ஆனால் ராஷி கண்ணாவுக்கு பெரிய அளவில் வேலை இல்லை. முந்தைய பாகங்களில் இருக்கும் கிளாமர், ஃபிளாஷ்பேக் போன்ற சமாச்சாரங்களை சுந்தர் சி இதில் தவிர்த்து இருக்கிறார். அதுவே கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் மிரட்டும் பின்னணி இசை, அந்த வீடு, பெரிய காடு அனைத்துமே ஆடியன்ஸை கவர்ந்துள்ளது. அதிலும் இடைவெளிக்கு முன்பு வரும் காட்சிகள், படத்தின் இறுதியில் குஷ்பு, சிம்ரன் நடனம் என சுந்தர் சி ஸ்கோர் செய்திருக்கிறார். இதில் சிறு சிறு விஷயங்கள் குறையாக இருந்தாலும் படத்தோடு நம்மை ஒன்ற வைத்து ரசிக்க வைத்திருக்கிறது இந்த அரண்மனை 4. ஆக மொத்தம் இந்த கோடை விடுமுறைக்கு குடும்பத்துடன் பார்த்து ரசிக்க கூடிய படமாக இது இருக்கிறது. மேலும் பல முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.